விஜய் சேதுபதி சார் படத்துல நடிச்சிருக்கோம் சார். அதுதான் சார் இறைவனோட அனுகிரகம். திறமா ஒரு பக்கம் தியேட்டர்லாம் அஜித் விஜய்க்கு கத்துற மாதிரி சவுண்ட் விசிறு பறக்குது. நானே பாக்குறேன். ஆக்டிங்கிறது ஒரு திறமை தான் சார். அவ்வளோ ரொம்ப டீப்பான நான் ஆக்டிங் பற்றி நினச்சிக்கிட்டே தூங்குறதெல்லாம் கிடையாது. டக்குன்னு கேமரா குடிச்சு நீங்கள் எவ்வளோ பெரிய சீன் கொடுத்தாலும் டக்குன்னு அடிச்சு கொடுத்துட்டு வேலையை முடிச்சுட்டு போய்கிட்டே இருப்பேன். அதை பார்த்து தான் நிறைய டைரக்டர்லாம் ஆச்சரியப்படுறாங்க, நிறைய யங்ஸ்டர்ஸ்லாம் மோட்டிவேஷன் ஆகுறாங்க. வெறும் சாதாரணமாக இருந்து நீங்கள் இந்த லெவல் ரீச் ஆகிறீங்கன்னா சந்தோஷமா இருக்கு சார்ன்றாங்க. ஸோ தூக்கத்தில் இருக்கிறப்போ பல வகையான எய்ம் இருக்கும் சார். பிசியோதெரபிஸ்ட்லாம் நம்ம மருத்துவர் ஹாஸ்பிட்டல் கட்டணும்னு தோணி இருக்கு. பெரிய லெவலில் லைஃப்பில் ரீச் ஆகணும் அப்படின்ற ஒரு எய்ம் இருந்திருக்கு. அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு சார். விஜய் சார்கிட்ட ஒரு கிளைமேக்ஸ் சீன்ல சின்னது வரும். இன்னும் இந்த மாதிரி பல வகையான வாய்ப்புகள் வரும் சார். ஏன்னா விஜய் சேதுபதி சார் படத்துல நடிச்சிருக்கோம் சார். அதுதான் சார் இறைவனோட அனுகிரகம். திறமா ஒரு பக்கம் தியேட்டர்லாம் அஜித் விஜய்க்கு கத்துற மாதிரி சவுண்ட் விசிறு பறக்குது. நானே பாக்குறேன் சார். பெண்கள் சார் தலைவா அப்படின்றாங்க. பார்த்துட்டு எனக்கு அவ்வளவு மனசுக்கு சந்தோஷமா இருந்துச்சு சார். நேற்று ஒரு பையன் ஆடியோ கிளிப்ஸ் நான் வச்சிருக்கேன், சாப்பிட்டு போட்டு காட்டுறேன். கரூர்ல இருந்து போன் பண்றா. அப்படி சார் நாங்கெல்லாம் பெரிய பசங்க கை தட்டுறோம், குழந்தைங்க முதல் கொண்டு ஜம்பண்ணி கை தட்டுதுங்க, வாட்டர் மெலன் ஸ்டார்ட்றாங்க, தலைவான் கட்டுறாங்க. கிட்டத்தட்ட சார் அஜித் விஜய்க்கு எப்படி ஒரு வெறித்தனமான ஃபேன் பேஜ் கிரியேட் ஆகுமோ பிக் ஸ்கிரீன்ல இருந்தா நம்ம சாதிக்கிறதுக்கு முன்னாடி இப்படி கிரியேட் ஆயிருக்கு. இன்னும் ஸ்கிரீன்ல போறப்ப இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு இதே சூரியன் எஃப்எம்க்கு நான் இன்டர்வியூக்கு வரேன் சார். அதோட வளர்ச்சி இதோட அசுரத்தனமா இருக்கு சார்.